ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை டே இன் மை லைஃப் vlog. ஆக்சுவலி என்னடா படுத்துட்டு பேசுகிறேன் நினைக்காதீங்க, இப்போ தான் ஏஞ்சேன். இன்னைக்கு வந்து எந்த பிளான்ஸும் இல்லை, பட் ரொம்ப டவுனாக இருக்கேன். மென்டலி வந்து ரொம்ப வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நானும் என்னென்னமோ பண்ணுறேன் டைவர்ட் பண்ணுறதுக்கு, பட் ரொம்ப ஓவர் கம் பண்ண முடியல. நேற்று நைட் காஃபி குடிக்க போனேன், சாப்பிட தோணல. பட் நான் வந்து இந்த டிப்ரெஷனாக நான் சாப்பிடாம இருக்கிற கைஸ்லாம் கிடையாது, நல்லா சாப்பிடுவேன். ஆனாலுமே ஒரு மாதிரி சாப்பிட தோணல. மேபி என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டல்லாக இருக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த டே ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் டே. ஏன்னா நேற்று வந்து ஒரு ஷூட் போனோம், அரக்கோணம் காஞ்சிபுரம் சைட்லாம். ஸோ எங்களுக்கு எப்படின்னா அவுட்டோர் ஷூட் ஒரு நாளைக்கு போனால் அடுத்த நாள் வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி லீவ் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் ஏன்டா லீவ் எடுத்துருக்கு, ஏன்னா ஒர்க் பண்ணாச்சு நிறையா நம்ம யோசிக்க தோணாது. பட் வீட்லேயே இருக்கிறதுனால நிறையா யோசிக்கிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சா. சரி, ஓகே, நம்ம எப்படியாவது ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்து கில்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா, நெவர் ஃபீல் கில்ட்டி, பிகாஸ் we அஃப்கோர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நீட் ரெஸ்ட். ஸோ கமான். காலையில் இப்போது டைம் என்ன, 11:20 ஆகுது. இப்போ தான் ஏன்ச்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நான் வந்து கொஞ்ச நாள் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். டு பி ஃப்ரேங்க், ஏன்ச்சோடனே ஃபோன் பார்க்குற பழக்கத்தை விடணும். ஓகே, எனிவேஸ், பசிக்குது. நேற்று நைட்டு சாப்பிடல, மேகி செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ சரி, விலாக் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வாங்க போய் நம்ம மேகி செய்யலாம். ப்ளஸ் துணி துவைக்கணும், அது பார்க்கலாம். அண்ட் இந்த ரூம் நாங்கள் வெக்கேட் பண்ணி எந்த விலாகும் போடலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் செஞ்ச தப்பு, அந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ இஃப் யூர் அ பேச்சுலர், ஸோ யூ கேன் ஃபாலோ அஸ். அண்ட் என் கொண்டை, என் ஃபேஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகுது. ஓகே, கமான், லெட்ஸ் கோ. வீடை சுத்தம் பண்ணலாம், எவ்வளோ டைவர்ட் பண்ண முடியுமோ டைவர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு, யாருக்கெல்லாம் இந்த பால் பவுடர் பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்படின்னா ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். எப்படியோ இப்போ வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்திருக்கு. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் என் ப்ராப்ளம்க்கு கொஞ்சம் வந்து சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. சொல்யூஷன் கிடைச்சோ இல்லையோ, நம்ம வந்து இதே ஸ்டேட்ல இருக்கக்கூடாது, ஓகேவா? நம்ம வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா கிரிட்டிசிசம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம குவிட் பண்ணக்கூடாது, எப்பவுமே கன்சிஸ்டண்டா இருக்கணும்ன்றது வந்து என் மைண்ட்ல வந்து நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, பாத்திரம் இருக்கு, இது ஒன்று கழுவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கெட் துணி ஒன்று, இந்த பக்கெட் துணி ஒன்று, ரெண்டுத்தையும் துவைச்சி காய போடணும். காய போட்ட பிறகு நம்ம வந்து ஓய்வு எடுப்போம். நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ அதெல்லாம் வாங்கி சமைக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், தூக்கத்தை போடுவோம், அவ்வளோதான், வாழ்க்கையை முடிப்போம். ஆக்சுவலி துவைக்கிறேன்ற ஒரு நல்ல காரியத்தை பண்ண போயிட்டு என் ஃப்ரெண்டோட ட்ரெஸ் ஒன்று ஃபுல்லாக சாயமாக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹார்ட் ஆகிடுவேன். அலசிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து பேஜ் கலர், சாயம் பட்டு எப்படி அடிச்சு பாருங்களேன். இந்த ட்ரெஸ் இப்போ தான் கால் பண்ணி சொன்னேன் அவகிட்ட, 1000 ரூபான்னா பாவம். சரி, நம்ம எதாவது ஆர்டர் போட்டு வாங்கி தந்துடலாம். ரொம்ப கில்ட்டாக இருக்குது கைஸ். இருந்தாலும் கேட்டேன், உஜாலெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு. தூக்கி தான் போடணும், ஒழுங்கா அமைதியாக ஃபோன் வச்சிரு அப்படின்ட்டா. சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படிதான் சொன்னான். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. 800 ரூபாய் ஒரு ட்ரெஸ்ஸு. ஐ கான்ட் பை லைக் தட். ஏன்னா நான் உருப்படியே வச்சுக்க மாட்டேன். ஆனால் அவள் அப்படி கிடையாது, அவள் உருப்படியே வச்சுப்பா. ஸோ நாளை வந்து அவளுக்கு ஆர்டர் போட்டு தந்தலாம், இல்லை என் சார்பாக நான் எதாவது வாங்கி தந்துடுறேன், ஓகேவா? நிறைய சிரிப்பாக வருது. நல்ல விஷயம் செய்ய போய் எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாதி குளிச்ச மாதிரி ஆயிட்டேன். இதுல இருந்து நான் எங்கிருந்து கீழே போய் சிக்கன் வாங்குறது, உருளைக்கிழங்கு வாங்குறது, செய்யறது. இப்போவே டைம் பாத்தீங்கன்னா 1:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்ல வேலை காய் வர போடணும். லைட்டா வெறுப்பா இருக்கு, இருந்தாலும் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கஷ்டப்பட்டு காய போட்டேன் கைஸ். இது எல்லாமே நான் துவைச்ச துணி தான், பார்த்துக்கோங்க. முடிச்சாச்சு. ஜாலியாக இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பெரிய வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சமைக்கிற வேலை இருக்கு. கடைக்கு போயிட்டு இருக்கேன் கைஸ். நான் பேசுறது கேட்கலான்னு தெரியல. குப்பையை எடுத்துட்டு, குப்பைக்கும் என் கழுத்துல போடுறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கேட்டேன். அவர் வந்து சரி எடுத்துக்கோ அப்படின்னு மேலே கீழே பட்டும் பார்த்தாரு. 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வெயிலில் வந்ததால கொஞ்சம் ஜூஸ் வேணும், அதனால ஃப்ரூட் மிக்ஸை குடிக்கலான்னு கொஞ்சம் தோணுச்சு. திங்ஸ்லாம் வாங்கிட்டேன் கைஸ். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகணும். இப்போ பாருங்க என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலி பெட்டு கவர் தூக்கி போட வந்தேன். அப்போ பார்த்தா அந்த வாரண்டி கார்டு இருக்குல்ல, அது இருந்துச்சு. ஐயோ நல்ல வேலை, தூக்கி போட்டிருக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட் மிக்சர் குடித்தேன். அதுதான் குட் கேர்ள்ஸ் வந்தேன். இன்னொரு மெயின் ரீசன் நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது, நான் ஃபர்ஸ்ட் டைம் vlog பண்றேனா, அதனால கொஞ்சம் ஷையா இருந்துச்சு. அதனால பிளஸ் என் பிம்பிள் புக்கு வருங்க கைஸ். இளநீ குடிக்கலாமா? என்ன சொல்றீங்க? வேணா, இப்பதான் ஃப்ரூட் மிக்சர் குடிச்சேன், இன்னொரு நாள் இளநீ குடிப்போம். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்து 100 rupees அனுப்பு நண்பா அப்படின்னு. 50 தான் கேட்டேன். 50 அனுப்பு நண்பா அப்படின்னு ஃப்ரெண்டு 100 rupees அனுப்பிட்டான். இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நிறைய டைம் அனுப்பியிருக்கா. பட் உங்க ஃப்ரெண்டு வந்து இப்படியா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவேஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு பொட்டேட்டோ சமைச்சிட்டு சாப்பாடோட சாப்பிட்டுட்டு தூங்க போறோம். அதுக்கப்புறம் தான் ஏஞ்சி சிக்கன் ரெசிபி பார்த்து சமைக்க போறோம். சாப்பிட போறோம்னே வருது. ஓகே வாங்க போறோம். சார்ஜ் வேற ஏற மாட்டேங்குது கைஸ், ரொம்ப கம்மியாக தான் ஏறுது. சார்ஜரும் அவள் எடுத்துட்டு போயிட்டா. ஓகே, எனக்கு பசிக்குது, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ டிப் ஃபார் யூ. லைக் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மிக்ஸி எடுத்துருக்கேன் தற்போதைக்கு. அதை எடுத்து இதில் போட்டு வச்சிங்கன்னா அந்த ரொம்ப வாடாது, அவ்வளோ சீக்கிரமாக வாடாது. ஸோ எனக்கு என் பாடி சொல்லி தந்தது. ஸோ ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் டு யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எவ்வளோ தெரியுமா? 5 ரூபாய்க்கு அந்த பாடி தந்தாங்க. ஆமாம், ஸோ ஸ்வீட் ஆஃபரில். மேபி இது கம்மியாக கூட இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். நான் சொல்லுவேன் கொஞ்சோண்டு போதும் அப்படின்னு. அவன் வந்து வியாபாரம் தள்ளிடுவான். இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஈவினிங் தான் சேர்ப்போம், அதனால கொஞ்சம் ஓரமாக இருக்கும். இப்போதைக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு போனேன், அது காட்ட மறந்துட்டேன். கொஞ்சோண்டு அரிசி ஊற வச்சிருக்கேன். ஸோ சாம்பார், உருளைக்கிழங்கு அதெல்லாம் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அரிசி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக் டு ஃபார்ம் கைஸ். இதே ட்ரெஸ் போட்ட திருப்பி. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நான் வந்து காமிக்கிறேன் வாங்க.
சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். ப்ளஸ் அது வந்து ஆந்திரா பருப்பு பொடி. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். யா நான் சாப்பிட்டதில்லை, பட் எனக்கு பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும் ஆந்திராது. அதுக்கப்புறம் இது சாம்பார், அப்புறம் இது வந்து ரைஸு, அதுக்கப்புறம் நெய், உப்பு, அவ்வளோதான். அப்புறம் தயிரும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஆஃப்டர்நூன் லன்ச் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் செம்மையாக இருக்குது. என் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்னா இப்போதான் சாப்பிட போகிறேன். இதோட ஈவினிங்காக வைப்போம், ஓகேவா? என் ஃப்ரெண்ட்லாம் வந்துடுவா, நாங்கள் வந்து சேர்ந்து சமைக்கிறது, இல்லைன்னா நான் சமைச்சு சர்ப்ரைஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து காமிக்கிறேன். அவளுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து சமைக்கிறதுனாலே அவளுக்கு சர்ப்ரைஸ் தான். நீ எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாது அப்படின்னு சொல்கிறாள் அவள். ஸோ நான் வந்து இவ்வளோ பண்ணிருக்கேன் அப்படின்றது வந்து அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த சாப்பாடு வந்து நைட்டுக்கும் இருக்கும். ஸோ சப்பாத்தி போட்டால் தான் போடுவோன்னு நினைக்கிறேன். தெரில என்னன்னு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறமா பேசுவேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே பாய். நீங்களும் சாப்பிடுங்க. குட் ஈவினிங் கைஸ். நான் ஏஞ்சிட்டு vlog எடுக்கிறதே மறந்துட்டு இப்போ தான் வந்து படுத்துட்ருக்கேன். நான் வந்து 4:30க்கு ஏதோ தூங்கணும்னு நினைக்கிறேன். 6 ஆல்மோஸ்ட் அப்படி ஏஞ்சிட்டேன். ஓகே, தட் இஸ் அ குட் ஸ்லீப் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஃபீலிங் ஃப்ரெஷ். எனக்கு யாருக்கெல்லாம் மதியானம் தூக்கம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மதியானம் தூங்காமல் இருக்கவே முடியாது. சும்மா இருந்தாலும் சரி, ஒரு பவர் நாப் மாதிரி எடுத்துக்கணும், அந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்குமா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அப்படியே ஆப்போசிட், அவள் தூங்க மாட்டான். அப்பா இப்போதான் வந்து லீவ் மாதிரி இருக்கு, ஜாலி. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரானுங்களாம் வீட்டுக்கு. ஸோ வீடை டைடி பண்ணோம். தண்ணி வரல ஃப்ரெண்ட்ஸ், குளிக்கலாம் நினச்சா தண்ணி வரல, வெறுப்பாக இருக்குது. தண்ணி வந்திருந்தா எல்லாத்துக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக தூங்கியிருப்பேன். பட் ஸ்டில் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். நான் சர்ப்ரைஸ் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கு, நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வராங்களே, எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும், அதனால நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபர்தராக அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன்ல, அது அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். சார்ஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு தூங்கிட்டேன். தூக்கம் தானே முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ வந்து படத்தை கண்டினியூ பண்ணுவோம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டும்